Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good day to you all. நம்ம ஜிட் ஃப்ரீ கிளாஸ் சீரீஸ்ல லாஸ்ட் வீடியோல இருக்கோம். வீடியோ நம்பர் 9, டியூட் நம்பர் 9, நம்பர் சிஸ்டம் அண்ட் கேட்ஸை பத்தி படிக்க போறோம். என்ற ஸ்டூடியோ பிரச்சனையா இருக்கிறதால உங்களுக்கு போர்ட் மூலமான கற்பித்தல் செய்யலாம் இருக்கு. அதால லெப்ல எழுதி படிப்பிக்க கஷ்டம் என்றதால இமேஜஸை வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்த ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம். இந்த நம்பர் சிஸ்டத்தை பத்தி ஏன் ஐடில படிக்கிறோம்டா, கணினிக்கு விளங்கிய லாங்குவேஜ் வந்து 1ம் 0வும் மட்டுமே. பைனரி நம்பர் சிஸ்டம் சொல்றது அதுக்கு பேஸ் 2. இதுக்கு மெயின் காரணம் வந்து 1 0 மீனிங் 1 கரண்ட் ஆன், 0 கரண்ட் ஆஃப். ஒன் ஆஃபை வச்சுக்கொண்டு தான் கம்ப்யூட்டர் ஃபுல்லா ரன் ஆகுது. இதான் கம்ப்யூட்டர் பேசிக். ஸோ இப்போ ஒவ்வொரு மெத்தட்லையும் என்னென்ன ஃபர்ஸ்ட் பேசிக்கான நம்பர் சிஸ்டத்தை பார்ப்போம். பைனரி நம்பர் சிஸ்டம் பேஸ் வேல்யூ 2 தான் இருக்கும். 2 நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணி பெறலாம். ஒன்று 0, இன்னொன்று 1. நெக்ஸ்ட் ஒக்டல். ஒக்டல் நம்பர் சிஸ்டம் பேஸ் 8 இருக்கும். 0 to 7 வரைக்கும் நம்பர் இருக்கும். டெசிமல் நம்பர் சிஸ்டம் நம்ம வளமையா யூஸ் பண்றது பேஸ் 10 இருக்கும். 0 to 9 வரைக்கும் நம்பர் இருக்கும். ஹெக்ஸாடெசிமல் 16 எண்களை கொண்டிருக்கும். பேஸ் வேல்யூ 0 to F வரை கொண்டிருக்கும். 9 வரைக்கும் நார்மல். 10, 11, 12 வந்து திருப்பியும் எழுதுனா நார்மல் நம்பரா மாறிடுறதால 10க்கு A, 11க்கு B, 12க்கு C, 13க்கு D, 14க்கு E, 15க்கு F என்ற முறையில இது காணப்படுது. ஓகே, ஃபர்ஸ்ட் எண் முறைமைகளை எவ்வாறு மாற்றீடு செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுல இருக்கிற நம்பர் வச்சு விளங்கப்படுத்தையில அதுக்கு எழுதி படிப்பிக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். இதுல லெப்ட்ல மவுஸால ட்ரோ பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வேற நம்பர்ஸ் வச்சு தான் விளக்கப்படுத்த போறேன். நீங்க இதை நிரப்பிட்டு அதுக்கான விடையை வந்து நான் உங்களுக்கு அநேகமா உங்களுக்கு அந்த விடையை நான் போட்டு விடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெசிமல் டு பைனரி மாத்துறது, டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல். அதாவது டெசிமல்ல இருந்து மற்ற மூன்றுக்கும் மாத்துறது எப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெசிமல் டு பைனரி எப்படி மாத்துறேன்னு பாருங்க. டெசிமல் டு பைனரி பாருங்க. இதான் 17 நம்பர் 17. இதை ஃபர்ஸ்ட் 2ஆல பிரிக்கணும். பிரிச்சா மீதி 8. அதுல மீதியை வந்து சைட்ல போடணும். பிறகு 2 சாரி 17 டிவைட் பண்ணா 2ஆல 8, மீதி 1 பக்கத்துல போடும். 2 8 2ஆல டிவைட் பண்ணா 4, மீதி 0. 4 2ஆல டிவைட் பண்ணா மீதி 0. 2 2ஆல டிவைட் பண்ணா மீதி 0. இது 1. ஸோ இப்படி 1 வரும் வரைக்கும் இப்படி 2ஆலேயே பிரிச்சு கொண்டு வந்து மீதியை பக்கத்துல போட்டு வந்தீங்கன்னா லாஸ்டா வார விடைய இந்த நம்பர்ல இருந்து இப்படி தூக்கி எழுதுனா சரி. இந்த வகையில எழுதிங்கன்னா சரி. ஓகே, இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். அதுக்கு பிறகு நம்பர் எழுதிட்டு கீழே பைனரி நம்பர் எழுதும் போது எப்பயுமே பேஸ் 2 போட வேண்டியது கட்டாயம். பேஸ் 2. ஓகே, இப்ப டெசிமல் டு ஒக்டல் மாத்திரம் எப்படின்னு பார்ப்போம். டெசிமல் டு ஒக்டல் டெசிமல் நம்பர் 33 இருந்தா அதை 8ஆல டிவைட் பண்ண போறோம். 8ஆல டிவைட் பண்ணா 4, 4 32, 1 மிச்சம் போட்டாச்சு. பிறகு 4 8ஆல டிவைட் பண்றோம். சாரி 0 ஏண்டா பிரிக்கல, அது 8 விட சின்ன நம்பர், மீதி 4 வருது 4. ஸோ அப்படி இங்க இருந்து எழுதுறோம். அப்படி இதுல இருந்து எழுத போறோம் 41. நம்பரை 8ஆல டிவைட் பண்ணி கொண்டு வாரது எது வரைக்கும் டிவைட் பண்றதுண்டா 7 நம்பர், அதாவது 8ஆல டிவைட் பண்ற நம்பர் வரும் வரை கடைசியா 8 இப்ப இதுல ஒரு மீதி 7 வந்துருந்து வந்தீங்கன்னா 7 8ஆல டிவைட் பண்ணா 0, மிச்சம் 7. அப்படி 0 ஒரு வரைக்கும் டிவைட் பண்ணிட்டு இதை போட்டீங்கன்னா சரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். நம்பர் மாத்திரலாம். டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல். ரைட், இப்ப டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் பாத்தீங்கன்னா அது ஒரு ஈஸியான வழி. டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல், வெயிட் அ மினிட். டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. வெயிட்,
ஈஸியான ஒரு நார்மலான மெத்தடை விட ஈஸியான மெத்தட் ஒன்றுல ஐ திங்க் விசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். 910 டெசிமல் நம்பரை வந்து 16ஆல டிவைட் பண்ணா 56, மிச்சம் 15. அதுக்கு பதிலாக தான் இந்த நம்பர் போடுறது. 15க்கு பதிலாக இந்த நம்பர் போட்டிருக்கு. அதை திருப்பி டிவைட் பண்ணா 8, மிச்சம் 3. அதை திருப்பி 0 வரைக்கும் டிவைட் பண்ணா 0, 3. அதை 3, 8 பேஸ் 16 எழுதுனா சரி. நெக்ஸ்ட் அப்படியே பாத்தீங்கன்னா பைனரி டு டெசிமல், ஒக்டல் டு டெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல். இப்ப பைனரி டு டெசிமல் பாத்தீங்கன்னா இதான் முக்கியமானது, அல்லது எல்லாத்துக்கும் பேஸ் ஆனதே சொல்லலாம் பைனரி டு டெசிமல். இதுல பாருங்க உங்களுக்கு விளங்கும். 111011 இப்படி இருக்கிறது. 2 அடி 0 அடுக்குல இருந்து எது வரைக்கும் தொடங்குதோ அங்கே வரைக்கும் எழுதணும். 8 நம்பர்ஸ் இருந்தா 2 7 அடுக்கு வரைக்கும் 7 வரைக்கும் வரும். அதை இதுல இருக்கிற நம்பர்ஸால பெருக்க வேண்டி வரும். இதுல இருக்கிற நம்பர்ஸால 2 அடுக்க பெருக்க வேண்டி வரும். பெருக்கிட்டு ஈக்குவல் பண்ணி இப்படியே கூட்டினாச்சு. இப்ப பாருங்க 1 into 2 to the power 0. 2 சைவராம் அடுக்கு எப்பயுமே உண்டு. ஒரு தர உண்டு உண்டு. அடுத்த நம்பர் 1 தர 2 ஓராம் அடுக்கு 2, ஈர உண்டு 2. அடுத்தது 0 தர 2 2ஆம் அடுக்கு 4, சைவரால் எந்த நம்பர் பெருக்கப்பட்டாலும் சைவர், அதால சைவர். அடுத்தது 2 3ஆம் அடுக்கு 1, சாரி 8, 8 தர உண்டு 8. அடுத்தது 2 4ஆம் அடுக்கு 16, 16 தர உண்டு 16. 2 5ஆம் அடுக்கு 32, 32 தர 0 என்றால சைவர். 2 6ஆம் அடுக்கு 64, 64 தர 0 என்றால சைவர். 2 2 7ஆம் அடுக்கு 128, 128 தர 1, 128. எல்லாத்தையும் கூட்டினா விட 155. நெக்ஸ்ட் பைனரி டு ஒக்டல் பாத்தீங்கன்னா பைனரி நம்பர் எப்படி இருந்ததுண்டா அத 3 டிவைட் பண்ணும். முதல் 3, 2வது. முதல் 3க்கு நம்ம டெசிமலை எப்படி பைனரியா கன்வெர்ட் பண்ணமோ அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ. அதே போல அடுத்த 3க்கு பைனரியை எப்படி டெசிமலா கன்வெர்ட் பண்ணமோ அதுக்கு அதே வழி. ரெண்டையும் சேர்த்து தனித்தனியா எழுதிருந்தா 33 பேஸ். இதுல பாத்தீங்கன்னா 1 1 1, 2 ஓராம் அடுக்கு 2 சைவராம் அடுக்கு 2 ஓராம் அடுக்கு 2 2ஆம் அடுக்கு 2 ஓராம் சைவராம் அடுக்கு 1 பெருக்கி 1, 2 முதலாம் அடுக்கு 2ஓட 1 பெருக்கி 2, 4 2 2ஆம் அடுக்கு. ஆனா சைவரால பெருக்கி சைவர், சோ 3. அதே போல இதே நம்பர் தான் இங்கேயும் வந்திருக்கு, அதால 3 33. பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் பாத்தீங்கன்னா இது எப்படி 3 3ஆ பிரிச்சோமோ அதே போல இத 4 4ஆ பிரிக்க வேண்டி வரும். இதுல 4, அதுல 4. இதுல 4ஆ பிரிக்கனா இதுல பாத்தீங்கன்னா 1 தர சைவர் 2, 4 8, 1 2 4 8. இதுல 2ம் 8ம் சைவர்ல இருக்கிறதால 4 1 5. இதுல பாத்தீங்கன்னா முன்னால 3 சைவர், 1 தான் மிச்சம் இருக்கு. 1 1 15. இதுல நம்பர் 15. இதான் பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். ஆக சிம்பிள் மெத்தட். இதை திருப்பி நீங்க ஒழுங்கா பாத்தீங்கன்னாலே நீங்க மெத்தட்டை புடிச்சு கொள்வீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் கொஸ்டின் செஞ்சு பாருங்க, ஈஸியா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பைனரி டு ஒக்டல், ஒக்டல் டு பைனரி. சாரி, நம்ம இப்ப பைனரி டு டெசிமல், ஒக்டல் டெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டெசிமல் பார்த்தோம். இப்ப பைனரி டு ஒக்டல், ஒக்டல் டு பைனரி பார்க்க போறோம். ரைட், ஒக்டல் டு பைனரி. ஒக்டல் டு பைனரி பாத்தீங்கன்னா 25ஆம் அடுக்கு 2 5. நான் சொன்ன மாதிரி அப்பவே சொன்ன மாதிரி இதை 2 நம்பரை பிரிக்கணும். 2ஆ பிரிச்சு இதுக்கு 3 வேல்யூ, இதுக்கு 3 வேல்யூ போடணும். 5ஆம் நம்பர்டா 1 0 1. இது நீங்க இப்ப பாருங்க 5ஆம் நம்பர் இது 2ஆ பஸ் பிரிக்கணும். 5 2ஆல பிரிச்சு 2, 1 மிச்சம். 2 பிரிச்சு 1 0 மிச்சம். 1 0 1 எழுதியாச்சு. இதே மாதிரி 2 பிரிச்சா 2
சைபர் 10. பட் இது 3 நம்பர்ஸ்னால முன்னால ஒரு சைபர் போடும். இப்ப இதுல இன்னொரு 4 இருந்ததுன்னு வைங்களேன், 425 நம்பர் இருந்தா அதே 3ஆ பிரிச்சு 4க்கு 4 2ஆல பிரிச்சா 2, 2 2ஆல பிரிச்சா சாரி 4 4ஆல பிரிச்சா சைபர், 2 2ஆல பிரிச்சா 1 சைபர் 100 வரும். அப்ப 100 டோட்டலா நம்பர் சேர்த்து எழுதும் போது 100 சைபர் 1 சைபர் 1 சைபர் 2 எழுதுனா சரி. ஒக்டல் டு பைனரி பார்த்தாச்சு. பைனரி டு ஒக்டல், பைனரி டு ஒக்டல் தான் இப்ப பார்த்தது. பைனரி டு டெசிமல் பாத்தீங்கன்னா, சாரி ஒக்டல் டு டெசிமல், ஒக்டல் டு டெசிமல் பாத்தீங்கன்னா 33 பிரிக்கிறது. ரைட், 33 நம்பரை 8ஆல பிரிச்சு 4 மிச்சம் 4 4 1 இது பார்த்தாச்சு. அப்போ எல்லாம் பார்த்தாச்சு. ரைட், இப்ப நெக்ஸ்ட் அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது பைனரி டு ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் அப்போ பார்த்த மாதிரியே சொன்ன மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணி 1 சக 5. பட் ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி இருக்கு, அது நீங்க எப்படி எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி இவ்வளவு பெரிய நம்பரா இருந்தா 4 நம்பரையும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் பிரிச்சு பைனரி வெளியுக்கு மாத்தி 1 சைபர் முன்னாள் 2 சைபர் போடணும். பிகாஸ் இது 4 நம்பரா கம்ப்ளீட் ஆகும். அடுத்தது பீண்ட வந்து 11 11 பிரிச்சு 1011. அதே மாதிரி ஏண்டது 10 1010 0011 இப்படி எழுதிட்டு மொத்தமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு 2 போட்டு விட்டா ஹெக்ஸாடெசிமல் வரும். எப்படி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா 2ஆல பிரிச்சு அதுக்குரிய வேல்யூவை போட்டுட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து எழுதி விட்டா வரும். லாஸ்டா ஒக்டல் டு ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு ஒக்டல் பார்க்கணும். இது ஆக ஆக ஈஸியான பாட்டே தான். ஒக்டல் டு ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு எக்ஸல், ஒக்டல் டு ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு ஒக்டல், ஒக்டல் டு ஹெக்ஸாடெசிமல். ரைட், இத ரைட் இதுல பாருங்க ஒக்டல் நம்பர் 752 இருக்கு. ஒக்டல் நம்பர் 752, 752 2 தனியா 2ஆல பிரிச்சு 0 1 0 5 0 1 0 1 7 1 1 1 எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதிட்டு 1 2 3 4 4 4 டிவைட் பண்ணணும். 2 2 3 4 டிவைட் பண்ணிட்டு இதுக்குரிய வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா 1 2 4 8 8 சக 2 10. ஏண்டா இது 1 உள்ள இடத்த மட்டும் கூட்டினா சரி. இப்ப 1 2 4 8 16 32 நீங்க போட்டுட்டு எந்தெந்த இடத்துல 1 இருக்கோ அதை மட்டும் கூட்டினீங்கன்னா சரி. 8 2 10. இதுல மாறி போட்டிருக்கேன், இது 10 வரணும். இது ராங் ஆன்சர். இது 2 4 8 8 4 12 2 14. இது 1. ஸோ இது ஆன்சர் 1 டி, இது 10 அதால ஏ 1 டி ஏ பேஸ் 60. அடுத்தது முக்கியமா பார்க்க போறது ஒக்டல் டு டெசிமல் பார்க்க போறோம். ஒக்டல் டு டெசிமல் நீங்க 2 பைனரி டெசிமல் எப்படி மாத்தினீங்களோ அதே போல ஒக்டல் நம்பர் எப்படி எழுதிட்டு 8 தர 0 0 8 8 தர 1ஆம் அடுக்கு தர என்ன நம்பர் 4 சக 8 தர 2ஆம் அடுக்கு தர 1. இங்க பாருங்க 64 32 0ஆல பிறகு 0 96. எஸ், ஓகே, உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல ஒக்டல் டெசிமல் ஹெக்ஸாடெசிமல் பார்த்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் டு ஒக்டல் பார்ப்போம். பார்த்துக்கொள்ளுங்க. 27 16 நம்பரை ஹெக்ஸாடெசிமல் எடுக்கிறேன், 2ஆ பிரிக்கிறோம். 7 நம்பருக்கு 0 1 1 1, 2க்கு 0 0 1 0. இந்த நம்பர் திருப்பி நான் தனி எழுதினேன் 0 0 1 0 0 1 1 1 எழுதிட்டேன்.
இதை இப்ப மூண்டா பிரிக்கிறேன். 1 2 3 மூண்டா பிரிக்கிறேன். இது 1 2 3 மூண்டா பிரிக்கிறேன். இந்த 2 சைடு வெட்டுப்பட்டுட்டு இதை கூட்டினா 7 1 2 4 4 47 8 தான் இதுக்கு. லாஸ்டா பார்க்க போறது ஹெக்ஸா டெசிமல் டு டெசிமல். ஹெக்ஸா டெசிமல் டெசிமல் இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த நம்பரை விரிச்சு பி இப்படி எழுதிட்டு 16 ஓராம் அடுக்கு சைபராம் அடுக்கு தர பி 11ஆம் நம்பர் இதை காட்டியிருக்கு. 11 தர சைபர் 11 9ஆம் அடுக்கு 16 முதலாம் அடுக்கு 144 வருது. 16 தர 6 9 144. அதே போல 16 தர 2ஆம் அடுக்கு 16 தர 16 196 தர 12 3072. 3ஆம் அடுக்கு தர 2 8 1 9 2. எனக்கு இதுல முக்கியமா ஒன்று தெரியும். இதுல நான் சொன்னது உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியர் விளங்கி இருக்காது. ஐ நோ, என்ற போர்ட் டீச்சிங் இல்லை. அதுக்காகத்தான் என்ற யூடியூப் சேனல்ல வீடியோஸ்ல கிளிக் பண்ணி இதுல பாருங்க OL 2024 இன்ட்ரடக்ஷன் பிளஸ் ஜிட் செமினார் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ஸ் ஷார்ட்கட்ஸ் அண்ட் நம்பர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தரப்பட்டது. அதை பாத்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும். Special discounts for furniture and appliances. இல்ல கிளாஸ், அது பழைய கிளாஸ் OL கிளாஸுக்கான டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன். அதை நீங்க ஸ்கிப் பண்ணி கொண்டு நம்பர் சிஸ்டத்துக்கான சவுண்ட் கொஞ்சம் குறைவா இருக்கு. சவுண்ட் பூஸ்டர் ஒன்று போட்டு பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். இப்படி நம்பர் சிஸ்டத்துக்கான ஃபுல் ஷார்ட்கட் காட்டியிருக்கேன். எப்படி எழுதுறது, எப்படி ஒர்க் பண்றது, இப்படி ஃபுல் இதுக்கும் சொல்லி ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. பார்க்காத பட்சத்துல உங்களுக்கு இதுல போதுமான தெளிவு கிடைக்காது. நெக்ஸ்ட் இப்ப நம்ம போக போறது கேட்ஸ். கேட்ஸ் வந்து எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட்டை கட்டுப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தர்க்க வாயில் தான் கேட்ஸ். அந்த கேட்ஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு. அண்ட் கேட், ஓர் கேட், நாட் கேட். அண்ட் கேட்னா மீனிங் பாருங்க, உங்களுக்கு சுற்று தந்திருக்கு. இந்த சுற்றை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த சுற்றுல ஏயும் பியும் சுவிட்சும் ஒன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த பல்ப் ஒர்க் ஆகும். இதைத்தான் சொல்றது அண்ட் கேட். இதுக்கு சிம்போல் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இதுல ட்ரூத் டேபிள் கேட்பாங்க. அதாவது ஏக்கு 1 கொடுத்து பிக்கு 0 கொடுத்தா ஆன்சர் என்னன்னு கேட்குது. அதே மாதிரி ஏக்கு 1 கொடுத்து பிக்கு 1 கொடுத்தானே, ஏக்கு 0 கொடுத்து பிக்கு 1 கொடுத்தானே, ரெண்டுக்குமே 0 கொடுத்தா என்ன என்றதை நம்ம ஒரு அட்டவணைப்படுத்தி எழுதுறதுதான் இந்த உண்மை அட்டவணை இல்லை மெய் அட்டவணைன்னு சொல்றோம். இதை இந்த சர்க்கிட்டை வகை குறிக்கிறது தான் இந்த சிம்போல்ஸ், அதாவது இந்த அண்ட் கேட். இந்த அண்ட் கேட் வந்து நீங்க ட்ரூத் டேபிள் ஒன்று எழுத சொன்னீங்கன்னா ஏ பின்னு போட்டு 4 இடத்தை நிரப்புங்க. இதுல 2 0 2 1, இதுல 2 0 2 1 போட்டீங்கடா வேலை முடிஞ்சு. இதுல 2 0 2 1, இதுல 2 0 2 1 போட்டீங்கடா உங்களோட மெய் அட்டவணை முடிஞ்சிடும். மீனிங் என்னடா, இதுல 0 0 வந்தா என்ன வரணும், 0 1 வந்தா என்ன வரணும், 1 0 வந்தா என்ன வரணும், 1 1 வந்தா என்ன வரணும். இப்ப எழுதி முடிஞ்ச பிறகு நீங்க இந்த அண்ட் கேட் வந்தா வடுவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படியான ஒரு சுற்று வந்தால் இந்த இன்புட்டை பெருக்கணும். 0 தர 0 எத்தனை 0, 0 தர 1 எத்தனை 0, 1 தர 0 எத்தனை 0, 1 தர 1 எத்தனை 1. இதுதான் கேட். அதுக்கு நம்ம சிம்போலிக்கா பெருக்கலுக்கு உங்களுக்கு தெரியும், மெட்ஸ்ல ஏ தரன்னு யூஸ் பண்ற மாதிரி ஏ டொட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதைத்தான் நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்ல போறோம். அப்ப y தான் இது அவுட்புட். y ஈக்குவல் a இன்டு b எழுதுனா இத பூலியன் எக்ஸ்பிரஷன், பூலியன் குறியீடு என்று சொல்ல போறோம். இதே போலத்தான் ஓர் கேட். இந்த ஓர் கேட்டை பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு சர்க்கிட் தந்திருக்கு. இந்த சர்க்கிட்ல ஒரு
சுவிட்ச் மூடப்பட்டாலும் கரண்ட் போகும். வேண்டா பாருங்க, இப்படி வந்து இந்த சுற்றால போய் இதால வந்து இது ஒளிர விடப்படும். அல்லது இது திறந்திருந்தா இதால வந்து இதால வந்து ஒளி விடும். ரெண்டு திறந்திருந்தாலும் ஏதாவது ஒரு பக்கத்தால வந்து பல்ப் பேக் ஆகும். ரெண்டுமே திறக்க இல்லாட்டி பேக் ஆகாது. இதைத்தான் நம்ம இதைத்தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓர்கேட். ஓர்கேட்ற சிம்பிளை வழியா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி வந்து இப்படி சின்ன வளைவோட இப்படியான ஒரு அமைப்பு. இது நீங்க எப்படி அதை ரெண்டு இன்புட்டையும் பெருக்கினீங்களோ அதே போல இந்த ரெண்டு இதையும் கூட்ட வேணும். சைவர் சக சைவர் 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 சக ஒன்று 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 சக சைவர் ஒன்று ஒன்று சக ஒன்று 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 சக ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு ஒன்று நம்ம ஐடில பயன்படுத்துற இல்லை. ஸோ அப்ப வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. எண்ட் என்றால் பெருக்க வேண்டும், ஓர் என்றால் கூட்ட வேண்டும். ஓகே, உங்களுக்கு இப்ப கிளியர் ஆயிடும். நாட் கேட்னா மீனிங் ட்ரூத் டேபிள பாருங்க. ஏன்னு ஒரு இன்புட் கொடுத்தா ஆன்சர் ஏ பார். ஏ பார்னா மீனிங் ஏக்கு எதிரான. ஜீரோன்னு கொடுத்தா ஆன்சர் ஒன், ஒன்னு கொடுத்தா ஜீரோ, ஒன் ஜீரோ. அதுக்கான சர்க்கிட் அதுல தந்திருக்கு பாருங்க. இதுல நம்ம ஒன் பண்ணி விட்டுட்டா இதால போய் கரண்ட் ஓடிடும், இதால கரண்ட் ஓடிடும், இந்த பல்ப் கரண்ட் போகாது. அப்ப இது திறந்திருந்தா மட்டும்தான் இங்க ஒர்க் ஆகும். அதைத்தான் சொல்றது நாட் கேட். நாட் நடக்காது. நாட் ஜீரோ இஸ் ஒன், நாட் ஒன் இஸ் ஜீரோ, இப்படிதான் சொல்றது. இதுக்கு பார்ன்ற சிம்போல் பயன்படுத்தும், ஏ பார். அதுக்கான அட்டவணை தான். இப்ப உங்களுக்கு ஒரு சுற்றுக்கு சொல்றாங்க, ஏ சக பி. இந்த சுற்று நீங்க எப்படி கீறுவீங்கடா, முதலாவது இல்ல டாட் தந்திருக்கு, அப்ப ஒரு எண்ட் கேட் வந்துடும். ரைட், ஏ டாட் பி போட்டு இதுல சக தந்திருக்கு பாருங்க. ரைட், இதுல ஆன்சர் ஏ டாட் பி. இந்த ஏ டாட் பியோட என்ன செய்யறாங்க, இன்னொரு ஏ கூட்டுறாங்க. அப்ப கூட்டுறதுக்காக வரக்கூடிய கேட் வந்து உங்களுக்கு வரப்போகுது சிம்போல் ஓர் கேட். ஏ டாட் ஏ பிளஸ் ஏ டாட் பி உங்களுக்கு தனியாக காட்டப்போகுது. ஏ டாட் பி ஏ கூட்டுறாங்க. இப்ப ஏ இன்புட் நீங்க எங்க இருந்து எடுப்பீங்கடா, இங்க ஏ கொடுத்த இடத்துல இருந்து இன்னொரு கம்பி எடுத்து இதுல பொறுத்து விட போறீங்க. இதுல ஏ டாட் பி ஏ வந்துட்டு. இப்ப இதுல பாருங்க, ஏ டாட் பி சக ஏ டாட் சி பார்னு ஒரு. இப்ப மூணாவது ஏ டாட் பிக்கு வர ஒரு கேருவோம். ஏ டாட் பிண்டா ஓர் கேட், சாரி ஏ சக பிண்டா ஓர் கேட். உங்களுக்கு தெரியும் கூட்டல் வந்தாலே ஓர் கூட்டல். இது ஏ, இது பி. அதே போல டாட் வந்திருக்கு சி, அப்ப இப்படி வரணும், இதுல டாட் வரணும். இது ரெண்டும் சேர்த்து திருப்பி டாட் வந்திருக்கு. நடுவுல பாருங்க, இதுக்கு ஒரு கேட், இதுக்கு ஒரு கேட், ரெண்டையும் சேர்த்து பெருசா பெருக்கி இருக்காங்க, அதுக்கு ஒரு கேட். ரைட், இப்ப முடிஞ்சு. இங்க ஏ போட்டிருக்கு, இங்க பி போட்டிருக்கு, சக கூட்டியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா சி பார் போட்டு. நான் அப்ப சொன்னேன் சி பார்னா என்ன அர்த்தம், நாட் கேட். அதனால நாட் கேட், இதுல ஒரு நாட் கேட் போடப்போம். நாட் கேட், நாட் கேட் போட்டு இந்த இன்புட்டை சியா எடுக்க போறோம். இந்த ஏன்னு இருக்கு தானே, இந்த ஏ இங்க இணைச்சு விட போறோம். இணைச்சி விட்டா இது ஏ பிளஸ் பி, இது ஏ டாட் சி பார், இங்க சி பார் ஆயிரும், இதுல சி பார் ஆயிரும், இது ஏ ஆயிரும். ஏ டாட் சி பார் ரெண்டும் பெருக்கப்பட்டு இந்த விட வரப்போகுது. இதுக்கு மெயினில் அட்டவணை எப்படி கீறண்டு உங்களுக்கு சொல்ல போறேன், வடிவா கவனிங்க. ஏ பி ஏ பிளஸ் பி சி 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 பாருக்கு இதை கொடுத்துக்கோங்க, சி பார்.
A dot C bar plus star A plus B sorry, wait. A B order எழுதுங்க A B C A plus B A dot C bar இதில் C bar கொண்டு கொடுத்தாலும் சரி ரைட் இப்படியே கொடுப்போமே C bar A dot C bar finally A plus B dot A dot C right இதில் எவ்வளோ வந்துச்சுன்னா சரி இல்லை பாருங்க இப்போ ஓகே இப்ப நீங்க இதுக்கு செய்ய வேண்டிய இது மூன்றே நிரப்பணும் அப்ப முதலாவது நம்பர் எழுதணும் எப்படின்டா வடிவா கவனிக்கணும் எப்படி மெயினில் அட்டன் எழுதுறேன்டா ஒன்று 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 இப்ப நெக்ஸ்ட்டுக்கு போகணும் ஒன்று ஒன்று சைவர் நெக்ஸ்ட்டுக்கு போகணும் ஒன்று இதுல இருக்கிற சைவர் எடுத்துட்டு ஒன்று முதலாவது 3 தடவை ஒன்று போடுறோம் ஒன்று ஒன்று சைவர் போடுறோம் பிறகு ஒன்று இதுல இருக்கிற சைவர் எடுத்து ஒன்று 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 போடுறோம் இதே போல 0 0 0 போடுறோம் நெக்ஸ்ட் 0 1 0 போடுறோம் நெக்ஸ்ட் 0 0 1 போடுறோம் இப்படி இது மூன்று முடிய 0 1 1 என்டர் 1 0 0 1 2 3 4 5 6 7 3 இன்புட் வந்தா 3 இது வந்தா 8 தடவை இப்படி எழுத வேண்டியது இப்ப 8 தடவை எழுதின பிறகு இதுல செய்ய வேண்டியது A plus B கேட்டிருக்காங்க A plus B ஒன்றையும் கூட்டி 1 நெக்ஸ்ட் ஒன்றையும் கூட்டி 1 ஒன்றையும் சைவரையும் கூட்டினா 1 சைவரை கூட்டினா சைவர் சைவரை ஒன்றையும் கூட்டினா 1 சைவரையும் கூட்டினா சைவர் சைவரை ஒன்றை கூட்டினா 1 ஒன்றையும் சைவரை கூட்டினா 1 2 தடவை சைவர் வந்தா மட்டும்தான் சைவர் வர போகுது இதுல மத்த எல்லாமே சீட பார் கேட்டிருக்காங்க இது 1ண்டா இங்க 0 இது இது சைவர் 0ண்டா இங்க 1 இங்க G1ண்டா இங்க 0 இங்க 0ண்டா இங்க 1 இங்க 0ண்டா இங்க 1 இங்க 1ண்டா 0 1ண்டா 0 0ண்டா 1 ஓகே இப்ப A dot C பாருக்கு கேட்டிருக்காங்க இது 2 என்ன பெருக்க போறோம் அப்ப இப்படி ஒரு கோடை போட்டு நீங்க எழுதினீங்கன்னா விட உங்களுக்கு ஈஸியா அமைஞ்சு அப்ப A dot C பார் 1 0 பெருக்கப்பட்டா 0 1 1 பெருக்கப்பட்டா 0 சாரி 1 1 1 எங்கேயா இருக்கான்னு பாருங்க ஏண்டா பெருக்கல்டா 1 1 இருந்தா மட்டும்தான் பெருக்கணும் அப்ப 1 1 1 அப்படியே பாருங்க இங்க 0 1 0 1 0 1 இங்க ஒரு 1 1 இருக்கு அப்ப மத்த இடமெல்லாம் 0 ஒன்று இருந்தா மட்டும்தான் 1 1 பெருக்கப்பட்டு 1 மத்த எல்லாம் 0 1 இருந்தாலும் 1 0 வந்தாலும் 0 0 வந்தாலும்
பெருக்குப்பட்டால் 0 தான் வரப்போகுது. 1 பெருக்குப்பட்டா 1. இப்ப இது ரெண்டையும் சேர்த்து பெருக்கி எழுத போறோம். எது ரெண்டையும் இது ரெண்டையும் சேர்த்து பெருக்கி எழுத போறோம். இதுல பாருங்க 1 எங்க இருக்கு? 1 எங்க இருந்தா இங்க ஒரு 1 இருக்கு, வேற இங்க 1 இருக்கு. மற்ற இடமெல்லாம் 0 போட்டீங்கடா சரி. உண்மை அட்டவணை முடிஞ்சது. அதே போலத்தான் இதுக்கு பூலியன் கோவை எழுத சொல்லியிருக்கு. இதுல பாருங்க, இது A, இது ஒரு AND கேட். சோ பெருக்கப்படும் B.C. இது not கேட்டா போயிட்டு B.C. இது எழுதணும் எப்படின்னா முழுவதின் பார் எழுதணும். மொத்தமாவே நொட் ஆகிறது. முழுவதின் பார். லாஸ்ட் ஆன்சர் இது ஒரு ஓர் கேட் A பிளஸ் B.C முழுவதின் பாரா இருந்தது. ஒரு பிரேக்கெட் போடலாம், பிரேக்கெட் போடாட்டி பிரச்சனை. இதுக்கு பூலியன் கோவை நீங்க எழுதணும். நான் இப்ப எழுதின மாதிரியே ABCக்கு நான் போட்ட ஆர்டர்ல போட்டுட்டு பெருக்கி ஒன்று எழுதுங்க, பிரிச்சு ஒன்று எழுதுங்க, எல்லாம் முடிச்சிட்டு ஆன்சரை சரியான்னு சொல்லி எனக்கு அனுப்பி கொள்ளுங்க. எனக்கு டைம் இருந்தா பார்த்துக்கொள்றேன். மற்றபடி கேட்ஸ் இவ்வளவுதான். கேட்ஸ்ல இன்னொரு முக்கியமான பாட்டு இருக்கு, அதையும் பார்த்துட்டு முடிப்போம். என்ன டைம் காணாது. ரைட், நோர் கேட்னு சொல்றது இப்ப நீங்க பார்த்த ஓர் கேட் இருக்கு தானே, ஓர் கேட்டுக்கு எக்ஸ்ட்ராவா நொட் கேட்டை சேர்த்தா அதுக்கு பேர் நோர் கேட். இது A, இது B, இது A பிளஸ் B, இது மொத்தமா A பிளஸ் B முழுவதின் பார் வரும். இந்த தனித்தனியா அது எப்படி எழுதாம இந்த நோர் கேட்டோர் என்ன செஞ்சுட்டாங்கண்டா, இந்த நோர் கேட்டை இந்த நோர் கேட் என்ன செஞ்சுட்டாங்கண்டா அதுக்கு முன்னால ஒரு வட்டத்தை போட்டு, ஓர் கேட் என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கு முன்னால வட்டத்தை போட்டு நோர் கேட் ஆயிட்டாங்க. இப்ப 0 கூட்டி 0 கூட்டினா 0, அதுக்கு எதிரா 1. 0 1 கூட்டினா அப்படியா பாருங்க, 0 கூட்டினா 0, அதுக்கு எதிரானது 1. 0 1 கூட்டினா 1, அதுக்கு எதிரானது 0. 0 1 கூட்டினா 1, அதுக்கு எதிரானது 0. 1 கூட்டினா 1, அதுக்கு எதிரானது 0. இங்க கூட்டி என்ன பெருமானம் வருதோ அதுல எதிர்மறையா எழுதுனா சரி. இதுக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுறேன்டா, A.B பார். இதுதான் இது அவுட்புட். இதே மாதிரி தான் நன் கேட். நீங்க ஓர் கேட்டுக்கு எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி AND கேட்டுக்கு ஒரு வட்டத்தை போட்டு விட்டாங்க. நன் கேட் ரெண்டையும் பெருக்கி வார விடையிட எதிர்மறையா Q இருக்கு. 0 பெருக்குனா 0, எதிர்மறையா 1 இருக்கு. 0 1 கூட்டுனா 1, 0 எதிர்மறையா 1 இருக்கு. பெருக்குனா 1 0 பெருக்குனா 0, எதிர்மறையா 1 இருக்கு. 1 1 பெருக்குனா 1, எதிர்மறையா 0 இருக்கு. ரைட், இவ்வளவுதான் NAND கேட். இதோட கேட் செக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு. மிகவும் ஃபாஸ்டான வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு விளங்குது. பட் கொஞ்சமா ஸ்லோவாகி விளங்கப்படுத்தி நிப்பாட்டி பார்த்து விளங்கி கொள்ளுங்க. மேலதிகமா ஓயல்ற 10ஆம் ஆண்டு புத்தகத்துல 3வது புக் பகுதி எடுத்து கொஞ்சம் ரிஃபர் பண்ணாலும் உங்களுக்கு விளங்கும். என்னால முடிஞ்ச அளவு சுருக்கமாகவும் தெளிவாகவும் செஞ்சிருக்கேன். இது கொஞ்சம் நீங்க டீப்பா ஸ்லோவா இருந்து பார்த்தா தான் விளங்கும். இணைந்திருந்ததுக்கு நன்றி. நெக்ஸ்ட் லாஸ்டா ஒரு பேப்பர் டிஸ்கஷன்ல சந்திப்போம். இத்துடன் தியரி முழுமையாக முடிவடைகிறது. சந்தோஷம் இணைந்து கொண்டமைக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். பேப்பர் டிஸ்கஷன்ல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி